வெல்கம் டு அவர் ஆர்ஆர் விலாக்ஸ் பாண்டி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா பாண்டி ராக் பீச்சில் இருக்கோம். பாண்டிச்சேரி வந்திருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த ராக் பீச் தெரியும்னு நினைக்கிறேன். எதுவும் பர்பஸாலாம் கிளம்பி வரல, சும்மா ஒரு மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிற மாதிரியும் கஷ்டமாக இருக்க மாதிரியும் இருந்தது. சரி ரேண்டமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். ஆனால் பட் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 7:30 அது மாதிரி தான் வந்திருந்தோம். ஸோ நல்ல வெயில் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ரிலாக்ஸேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் போகலான்ட்டு ஒரு லென்த்தி வாக் வந்திருந்தோம். இது என்னென்னா பீச் அந்த முடிகிற இடம். ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் எந்த இடத்துக்கு போனால் என் மைண்டு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும்ப்பா, எங்கே போனால் நான் ரெஃப்ரெஷ் ஆகிடுவேன் அப்படின்னு தோன்ற இடம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எங்கே வந்துட்டுருக்கோன்னா அதே பீச்சுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் தான் உடனே திரும்ப வெயிலாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அதே இடத்துல நம்ம இப்போ திரும்பி வாக் போனோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அது இரிட்டேஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பிளான் பண்ணோன்னா, பின்னாடி இருக்கிற ரோட்டில் 2 சைடும் பில்டிங்ஸ் இருக்கும், ப்ளஸ் ட்ரீஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், பார்க்கவும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், வெயிலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போது நான் காட்டுறேன் இல்லைங்களா, இது ஒரு சர்ச், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சர்ச்சு. இந்த சர்ச் என்னென்னா ஒரு படத்தில் வந்திருக்கு. இது நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் இந்த சர்ச்சை. யாராவது இந்த சர்ச்சு எந்த படத்தில் வந்திருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் எத்தனை பேருக்கு கரெக்டாக தெரியுதுன்னு. இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நானே ரிவீல் பண்ணுறேன், ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பீச் தான் கரெக்டாக நான் எக்ஸாக்டாக காமிக்கிற இந்த மெயின் டோருக்கிட்ட ஒரு மூவி சீன் வரும். நிறைய பேருக்கு பிடிச்சமான சீனாக கூட அது இருக்கலாம். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது எங்கே இருக்குன்னா, அந்த பாரதி பார்க்குக்கு பக்கத்தில் அந்த நேரு மாமா சிலை வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட அங்கே தான் நாங்கள் வண்டி விட்டுருக்கோம். ஸோ அது வரையும் நாங்கள் அப்படியே பை த வாக்கே அப்படியே வந்துட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேர் பாண்டிச்சேரி வந்திருக்கீங்க, பாண்டி ராக் பீச் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்டு இது எங்களோட நியூ விலாக்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டியர்ஸ். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.